அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 1 முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். அதில் பயிற்சி கணக்கு 8 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ராஜு முறையான கணக்கேடுகளை பின்பற்றுவதில்லை. அவருடைய பதிவேடுகளிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு. விவரம் வருஷம் கொடுத்துருக்காங்க 1/1/2018, 31/12/2018. கை ரொக்கம் ரெண்டுக்கும், அதாவது இது தொடக்கம் இது இறுதி, அதில் கை ரொக்கம் ரெண்டுக்கும் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க 80,90,000. சரக்கிருப்பு, கடனாளிகள், பற்பல கடனீந்தோர், வங்கி கடன், செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு, பொறி மற்றும் இயந்திரம். அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் ரூபாய் 50,000 மற்றும் அவர் வியாபாரத்திலிருந்து தன்னுடைய சொந்த பயனுக்காக மாதந்தோறும் 2,500 எடுத்துக்கொண்டார். மேற்கண்ட தகவல்களிலிருந்து லாப நட்ட அறிக்கை தயாரிக்கவும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க, சொந்த பையனுக்காக மாதந்தோறும் 2,500 எடுத்திருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கணக்குக்கு மெயினாக என்ன வேணும், இறுதி முதல் வேணும், தொடக்க முதல் வேணும். அப்போ இங்கே தொடக்கம் இங்கே இறுதி, இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தொடக்க முதலும் இறுதி முதலும் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் எது பற்று எது வரவு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். கை ரொக்கம் பொறுப்பு சொத்துக்கள், சரக்கிருப்பு சொத்துக்கள், கடனாளிகள் சொத்துக்கள், பற்பல கடனீந்தோர் பொறுப்பு, வங்கி கடன் பொறுப்பு, செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு பொறுப்பு, பொறி மற்றும் இயந்திரம் சொத்து. இப்போ இதை வச்சு நம்ம கணக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பயிற்சி கணக்கு 8. ராஜு என்பவரின் 2018 ஜனவரி 1ஆம் நாளைய நிலையறிக்கை. இப்போ நிலையறிக்கையில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தொடக்க முதலும் இறுதி முதலும் கண்டுபிடிக்கணும். அதில் தொடக்க முதல் பொறுப்புகள் தொகை, சொத்துக்கள் தொகை. இப்போ பொறுப்புகள் சொத்துக்கள், அப்போ புக்கில் நம்ம புக்கு எடுத்துகிட்டு புக்கில் வரிசையாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா தொடக்க முதல் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும், 1/1/2018 அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 1/1/2018 கை ரொக்கம் எவ்வளோ இருக்குது, கை ரொக்கம் சொத்துக்கள் 80,000. அடுத்தது சரக்கிருப்பு 1,80,000 சொத்துக்கள் சைடு, கடனாளிகளும் சொத்து 90,000. அடுத்தது பற்பல கடனீந்தோர் இருக்கு 1,30,000 பொறுப்புகள். நெக்ஸ்ட்டு வங்கி கடன், வங்கி கடன் அப்படிங்கிறது பொறுப்பு 60,000, செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு 80,000 பொறுப்பு, பொறி மற்றும் இயந்திரம் அது சொத்து 1,70,000. இப்போ கூட்டணும் அப்படின்னா சொத்துக்கள் சைடு தான் 5,20,000 வருது. அதை இங்கே போட்டுட்டு இந்த 3 அமௌண்ட்டோட தொகையோட இதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 2,50,000. அதுதான் நமக்கான தொடக்க முதல். புரிஞ்சிச்சா? அடுத்தது நம்ம தொடக்க முதல் இப்போ 2,50,000 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இறுதி முதல் கண்டுபிடிக்கணும். அப்போ ராஜு என்பவரின் 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய நிலையறிக்கையோட இறுதி முதல். அப்போ பொறுப்புகள் தொகை சொத்துக்கள் தொகை. இப்போ அதே மாதிரி புக் எடுத்து வச்சுட்டு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, கை ரொக்கம் அந்த 31/12/2018 இருக்குல்ல, அதில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து போடணும். கை ரொக்கம் 90,000, சரக்கிருப்பு 1,40,000, கடனாளிகள் 2,00,000. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பற்பல கடனீந்தோர் 1,95,000. அடுத்தது செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு 45,000. அடுத்தது வங்கி கடன் 60,000. அடுத்தது பொறி மற்றும் இயந்திரம் 1,70,000. இப்போ கூட்டணும் அப்படின்னா சொத்துக்கள் சைடு 3,00,000 வருது, இந்த சைடும் கூட்டணும் அப்படின்னா 3,00,000 வருது. சொத்துக்கள் சைடு கூட்டணும் அப்படின்னா நமக்கு 6,00,000 வருது. இந்த 6,00,000தோட இந்த சைடு கூட்டணும் அப்படின்னா 3,00,000 வரும். இந்த 6,00,000தோட 3,00,000 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற இறுதி முதல் 3,00,000. ஓகேவா? அடுத்தது இப்போ என்ன செய்யணும், தொடக்க முதல் கண்டுபிடிச்சாச்சு, இறுதி முதல் கண்டுபிடிச்சாச்சு. அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், லாப நட்ட அறிக்கையை கண்டுபிடிக்கணும். இப்போ ராஜு என்பவரின்
2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் லாப நட்ட அறிக்கை. இறுதி முதல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 லட்சம். அதை போட்டாச்சு. அடுத்தது அதோட எடுப்பை கூட்டணும். கூட்டுக எடுப்பு போட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மாதத்துக்கு 2500 அப்படின்னா 12 மாதத்துக்கு எவ்வளோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படி, அதாவது பெருக்கி பார்த்தோன்னா 30,000 வரும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 3,30,000. அடுத்தது கூடுதல் முதல்ல என்ன செய்யணும்? கழிக்கணும். கூடுதல் முதல் 50,000 கொடுத்துருக்காங்க, கழிச்சா 2,80,000. அதுதான் உங்களுக்கு சரிகட்டப்பட்ட இறுதி முதல். அடுத்தது தொடக்க முதல் நம்ம இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 2,50,000. அதுலேருந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைச்ச 30,000 தான் அவ்வாண்டின் அறிக்கை என்ன அறிக்கை? லாப நட்ட அறிக்கையா லாப அறிக்கையா நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இது தொடக்க முதல் கண்டுபிடிச்சோம், இறுதி முதல் கண்டுபிடிச்சோம். அடுத்தது லாபமா நட்டமான்னு பார்க்கையில நமக்கு 30,000 லாபம் கிடைச்சிருக்கு. நன்றி.